வெல்கம் டு சீரியல் டாக் வித் ஆஷி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா தான் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு. சாரதா சொல்கிறாங்க, இல்லை பூமி, அவரை உயிராக நினைக்கிறா, அப்படி இருக்கிறப்போ அவளால் எப்படி கொல்ல முடியும்னு பூமி சொல்கிறாங்க. உங்களோட நல்ல குணத்தில் இப்படி சொல்கிறீங்க, நான் அபூர்வாவோட குணத்தை நேரே இருந்து பார்த்துருக்குறேன். அவளை விட அப்பாவை கொல்ல வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. மாமா நாகராஜை கூட்டிகிட்டு போய் அபூர்வா தான் என் அம்மாவை கொண்டுட்டான்னு சொன்னதை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் ஏசிபி மேடம் சொன்ன மாதிரி மாமா அப்பா மனசில் சந்தேகத்தை விதிச்சிட்டு அதனால் அபூர்வாவை கெஸ்ட் ஹவுஸுக்கு வர வச்சு அபூர்வா தான் கொன்னதுன்றதை கன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் ஆன பிறகு அப்பாவை கோபத்தில் சண்டை போட்டிருக்கலாம். அந்த சண்டையில் தான் எதிர்பாராத விதமாக கூட இப்படி ஆயிருக்கலாம். இல்லை அவ கொல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம் என்றதை நான் உறுதியாக நம்புறேன்னு பூமி சொல்கிறாங்க. ககனோட ரூமுக்கு நக்ஷத்ரா பூமி ட்ரெஸ்ஸில் வராங்க. ககன் சொல்கிறாங்க, அது என்ன அந்த பக்கமாக திரும்பி நிற்கிற, பின்னாடி வந்து ஹக் பண்ணுறாங்க. என்ன கல்யாணம் வருதுன்னு வைக்கமா, நீ வைக்கப்பட சொன்னால் நான் வாழ்க்கை பூரா வைக்கப்படுவேன் மாமான்றப்போ ககன் ஷோக் ஆகிறாங்க. கூடவே சாரதாமும் பூரணியும் வராங்க. சாரதா கேட்குறாங்க, அம்மா பூமி எப்போ வந்த, என்ன ககன் கரண்ட் ஷோக் ஆன மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கன்றப்போ, அம்மா இது பூமி இல்லை நக்ஷத்ரா. நக்ஷத்ரா திரும்புகிறாங்க, ஆமாம் அத்தை, பூமி கெட்டப்பில் வந்திருக்கிற நக்ஷத்ரா. இப்போ நான் பூமியை விட அழகாக இருக்கேன்ல. ஏய் நக்ஷத்ரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு பூமி கேட்குறாங்க. ஆமாம், மாமா மேலே பைத்தியம்னு முதல்ல சொல்லியிருக்கேன்ல, அதைத்தான் சில பேர் காதல்னு சொல்லுவாங்க. காதலுக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ இப்படியெல்லாம் பார்க்க முடியல, நீ கிளம்புன்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. என்னத்த இந்த கெட்டப்பில் பூமியை பார்த்து ரசித்த உங்கள் கண்கள் என்னை பார்த்து ஏன் இப்படி கோவப்படுது? இப்போ அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவளும் நானும் சரச்சந்திரா பொண்ணுங்க தான். அதில் அழகில் எந்த விதத்திலையும் பூமி எனக்கு ஈடாக மாட்டான். அதே மாதிரி காதலையும் கூட நான் தான் மாமாவை அதிகமாக காதலிக்கிறேன். மாமாக்காக நான் சாகவும் துணிஞ்சேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ககன் சொல்றாங்க, ஜஸ்ட் ஷட் அப். பூமியோட கால் தூசுக்கெல்லாம் சமனாகாத நீ உன்னை போய் அவ கூட கம்பேர் பண்றியா? உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய அழக அசிங்கமா மாத்திருச்சு. ஆனா அவளுடைய பணிவு அவ அழக உன்னை விட 10 அடி மேல தூக்கி நிறுத்திச்சு. அந்த பணிவு தான் பூமி சரச்சந்திரா பொண்ணு என்ற உண்மையை மறைச்சிடுச்சு. உன்னுடைய எல்லாமே பைத்தியக்காரத்தனம். நீ நினைச்சதை சாதிக்கணும்னு சாவ நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். என்ன காப்பாத்துறதுக்காக பூமி அவளோட உயிரை பணயம் வைத்தால அதுதான் காதல். இனி எப்பவும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாதன்னு ககன் சொல்றாங்க. இந்த வராங்க அவங்க வீட்டுக்கு. ஷெரிட்ட சொல்றாங்க, பூமி ககன் அண்ணாவோட கல்யாணத்தை பத்தி பேச போற அம்மா கிட்டன்றப்போ ஷெரி சொல்றாங்க, வேணா அம்மா ககன் அண்ணா மேல கோபத்துல இருக்காங்க, இப்ப இதை பத்தி பேச வேணான்றப்போ இந்த வந்து மீரா கிட்ட சொன்னது மீரா பலாருன்னு அறையிறாங்க. எப்பல இருந்தடி ககன் உனக்கு அண்ணா? நான் உன் மாமாவை கொல்ல முயற்சி செய்தவன் தெரிஞ்சு எப்படி நீங்களாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? கேபி சொல்கிறாங்க, ஏன்னா ககன் அப்படிப்பட்ட ஆளில்லைன்றதால இவ்வளோ நாளாக பூமியை மட்டும்தான் மயக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ உங்கள் எல்லாரையும் மயக்கிட்டு இருக்கான்னு மீரா சொல்கிறப்போ, அப்படி சொல்லாதீங்க அத்தா, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு பூமி சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எங்கள் கல்யாணம் நடந்தால் இந்த 2 குடும்பத்துக்கும் இடைவெளி குறையும்னு பூமி சொல்கிறப்போ அபூர்வா வராங்க. ஆமாம் குறைக்கும். நானும் அத்தையும் பேசிகிட்டு இருப்போம், நீங்கள் என்ன இடையிலன்னு பூமி அபூர்வா பார்த்து கேட்குறப்போ அபூர்வா சொல்கிறாங்க, என்ன இப்படி கேட்டுட்டா? மீரா உனக்கு அத்தைனா நான் சித்தி, உன் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறேன். அம்மானா நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நல்லது கெட்டது நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் இவ்வளோ நல்லவங்க, என்ன செய்ய முயற்சி பண்ணீங்க, எல்லாமே சீக்கிரம் வெளியில் வரும்னு பூமி சொல்கிறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, உன் கல்யாணத்தை நடத்தி வச்சா கோமால இருந்து வந்து அவர் எங்ககிட்ட தான் கேட்பாரு, எதுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கன்னு. பூமி சொல்கிறாங்க, அவர் கோபப்பட மாட்டார். ஏன்னா என் அம்மா எப்படி இறந்து போனாங்கன்ற காரணம் தெரிஞ்சா அப்பா மனசில் உள்ள எல்லா முடிச்சும் அவுக்கப்படும். அப்போ எங்கள் கல்யாணத்தை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணுவார். அபூர்வா சொல்கிறாங்க, ஓகே பூமி, சொத்துக்காக ககன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா இதில் கையெழுத்து போடு, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அண்ணி, சொத்து எதுக்கு நீ? பின்ன என்ன மீரா, இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்னா பொறுப்பு எனக்கு இருக்கு, இந்தா கையெழுத்து போடுன்னு அபூர்வா சொல்கிறாங்க. பூமி சொல்கிறாங்க, இதைத்தான் சந்தர்ப்பவாதன்னு சொல்லுவாங்க சித்தி மேடம். நான் இதில் சைனை போட்டால் என் அத்தை ஃபேமிலியை மட்டும் இல்லை, கடைசியில் என் அப்பாவையும் கண்டுக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். பூமி, என்ன பேசிகிட்டு இருக்க? உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கையெழுத்து போட மாட்டேன்னு பூமி சொல்கிறாங்க.
இந்த சொத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டாதான் உன் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லி அபூர்வா சொல்கிறாங்க. நைனி சீனுவை கூப்பிட்டு கேட்குறாங்க மர்டர் நடந்தப்போ எத்தனை பேர் அங்கே வந்தாங்கன்னு. 4 பேர்னு சொல்கிறாங்க. அப்புறமா 5 பேர் வந்தாங்க. அபூர்வா மேடமும் வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்க சொல்லிட்டாங்க, அதுக்கு பணம் நிறைய கொடுத்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபூர்வா பூமி கையெழுத்து போடாத நினைச்சு கடுப்பில் இருக்காங்க. மருதாணி சொல்கிறாங்க, நாம் என்ன பண்ண முடியும், நீ ஒரு தேங்காய்னா அவள் ஒரு முத்தின தேங்காயாக இருக்கா, எதுக்கும் வளைஞ்சு கொடுக்குறா இல்லை. அபூர்வா சொல்கிறாங்க, அவளை கொல்லாட்டிலும் பரவாயில்ல, ஒரு தடவையாச்சும் அவளை தப்புன்னு தப்பணும். மருதாணி சொல்கிறாங்க, உன்னால் முடியாதுன்றப்போ நட்சத்திரா பூமி கேட்டப்பில் ரூமுக்குள்ளே போகிறாங்க. மருதாணி சொல்கிறாங்க, பின்னாடியில இருந்தே துணியை போட்டுட்டு தப்புன்னு சாத்துறேன், அப்புறம் நீ வந்து காப்பாற்றிக்கோ, நட்சத்திரான்னு நினைச்சிட்டோன்னு சொல்லிடுவோம். மருதாணி பொழந்து கட்டுறாங்க. அப்புறம் துணியை எடுத்து பார்த்தா நட்சத்திரா. மருதாணி கிழவி, என்ன பேபி, அவளை அடிச்சுட்டு உன் பேரை சொல்லணும்னு பார்த்தா உன்னை அடிச்சுட்டு உன் பேரை சொல்ல வேண்டியதா போச்சு. ஆமாம், என்னடி கோலம் இது, அவ ட்ரெஸ்ஸை நீ எதுக்கடி போட்டான்னு கேட்குறாங்க அபூர்வா. அவ ட்ரெஸ் இல்லை, அந்த பட்டன்லாம் புதுசாக தைச்சேன். எதுக்கு, எப்படியாச்சும் மாமா ரசிப்பாருன்னு. ககன் வராங்க. மீரா சொல்கிறாங்க, நில்லு, சொந்த வீட்டில் நுழையிற மாதிரி வார, அப்படி கேளு மீரா, கண்டவங்க எல்லாம் நுழையிறதுக்கு இது தர்ம சக்கரம் கிடையாது. அபூர்வா சொல்கிறப்போ ககன் சொல்கிறாங்க, நீ இருக்கிற வீடு எப்படி தர்மம் நேர்மை எல்லாம் சுத்தமாக செட் ஆகாது. ஆமாம் சித்தி, யார் வர சொன்னான்னு கேட்டீங்கல்ல, வான்னு சொன்னால் வர்றதுக்கும் போன்னு சொன்னால் போகிறது என்னோட கேரக்டர் கிடையாது, எனக்கு தோணிச்சா வருவேன்னு ககன் சொல்கிறப்ப எதுக்கு வந்த, இதைத்தான் முதல் கேட்டிருக்கேன் சித்தி, கல்யாணம் வந்தால் நிச்சயதார்த்தம் ஷாப்பிங் ஏகப்பட்டது இருக்கும்ல, பூமியை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகத்தான் வந்தேன், அவள் உங்கூடையெல்லாம் வரமாட்டான்னு மீரா சொல்கிறா. பூமின்னு சொல்கிறாங்க. பூமி வராங்க, இது வந்துட்டாளே, அவன் நீ கூப்பிட்டதுக்கு வந்தான்னு மீரா சொல்கிறாங்க. ககன் சொல்கிறாங்க, ஷாப்பிங் போகணும் வாரியான்றப்போ நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்வேன்னு பூமி சொல்கிறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, ஏ பூமி, நேற்று போட்ட கண்டிஷன் ஞாபகம் இருக்கா, என்ன கண்டிஷன் ககன் கேட்குறப்போ, இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாதான் நம்ம கல்யாணம் நடக்கும் விடுவாங்களான்னு சொல்கிறாங்க. ஓ, கண்டிஷன் போட்டு மொத்த சொத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைக்கிறீங்களா அபூர்வா மேடம்னு ககன் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.